பேம்பர்ஸ் எடுத்துகிட்டு வரோம். டேய் என்னடா பேம்பர்ஸ் எடுத்து வரேன், நீ கவலைப்படாத அப்படின்னு அவனை பார்த்துக்கிற ஒரு அன்பான ஆள் தான் பிடிக்க முடியும். ஸோ நம்மளால் எப்பா டேய் என்னடா ஆப்பு மேலே ஆப்பா வச்சிட்ருக்கீங்க ட்விஸ்ட் நம்ம என்னடா அது ஃபீடுமியா எனக்கு பசிக்குது ஷாண்டாது. டேய் குட்டி சத்த கதவை சுத்தது. அட குட்டி சாத்தானே கதவை சாத்தி விட்டாங்க கைஸ். இப்போ நம்மளால் இங்கே வெளிலையும் போக முடியல. இந்த சைடு ஒரு வழி இருக்குது, ஆனால் இது ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக இருக்குது. இங்கே போகிறது சேஃபான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. சரி எதுக்கோ போய் பார்ப்போம், ஏதாவது எஸ்கேப் ரூட் இங்கே இருந்துச்சுன்னா யாருக்குது. இங்கே இருக்குது கைஸ் பால். ஐயோ ஆனால் இதுக்கு முன்னாடி ஏதோ வேலி போட்டு வச்சுருக்கானுங்க, எடுக்க முடியாது. அந்த சைட்லேருந்து ஒரு வழி வருது, முடிஞ்சால் இங்கேருந்து சுற்றிக்கிட்டு போய் அந்த சைட்லேருந்து எடுக்கணும். சரி போவோம், வேறு வழி இல்லை, ஏதாவது பண்ணி தான் ஆகணும். பால் எடுத்தால் தான் அந்த மாதிரி கதவை திறப்பான், அப்போ தான் நம்மளால் எஸ்கேப் ஆக முடியும். ஓகே முதல்ல இந்த சைடில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். இந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே ஏதோ வழி போகுது, ஆனால் முட்டு சந்து. இங்கே என்னடா இது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முட்டு சந்து தான், சூப்பர். ஓகே இங்கேயும் முட்டு சந்து, அப்படி தான் போடுங்க வேறு மாதிரி. இங்கே ஐயோ இங்கே தான் வந்தோமோ ஆல்ரெடி. சரி வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். இங்கே வேறு ஃபுல்லாக ஒரே கலரில் இருக்கிறதுனால ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. எங்கே போய் தர்றது? இங்கேயும் கை வச்சுருக்குதா. இப்போ அடுத்து ஒரு இடத்துக்கு போவோம், அங்கேயும் கை வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒரு வேலையை பால் கண்டுபிடிச்சாச்சு, அப்பாடா ஒரு வேலையை பாலை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ திரும்பவும் வெளில போகணுமே, வந்த வழியிலே போயிடலாமா? இங்கே தான் வழி போகுது, இங்கே தானா? சரி எனக்கு தெரியும் கைஸ் இதான்ட்டு. சரி முடிச்சுருந்தேன், கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். இங்கே கை வச்சுருக்குதா, சூப்பர். எல்லா இடத்துலையும் கை வச்சுறானுங்க, எல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த போஸ்டர் வேறு, இந்த போஸ்டர் என்ன எழுதிருக்கணும்னு பார்க்க முடியல. ஓகே இந்த சைட்லேருந்து வந்தோம், இப்படிக்கா போனால் இங்கே என்னடா அது? அட சரி சுற்றி ஒரே இடத்துக்கு வந்துட்டுருக்கோம். இப்படிக்கா போனால் இங்கேயும் முடிச்சுருந்தா இல்லை, இங்கே வழி போகுது கைஸ், இங்கே ஒரு வழி போகுது. ஏன்னா இங்கே இங்கே மூட்டு சந்தா, சூப்பர். இந்த சைடில் ஒரு வழி இருந்துச்சு, இது வழியை போய் பார்ப்போம் இங்கே ஏதாவது இருக்கான்ட்டு. ஃபுல்லாக போஸ்டர். ஒரே கண்டுபிடிச்சிட்டேன், அங்கே இருக்குது பாருங்கள் டோரு. இது வந்த வழியே இல்லையே, இது ஃப்ரிட்ஜு வழியாக தானே வந்தோம். எப்படி என்னடா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிட்டு இது வழியாக வெளில வரோம். 9ஆம் நம்பர் டோரான்ட்டு எப்படி வந்தோம் நம்ம? ஒன்றுமே புரியல. அவன் வேறு உக்காண்ட்ருக்கான் பாருங்கள். ஓகே கதவை சாத்திட்டு போயிடுவோம், எவனா உள்ளே வந்து அது தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடும். ஓகே உக்காண்ட்ருக்கான் பாருங்கள். என்னடா கண்ணில் தீபாவளி கொண்டு இருக்காங்க கைஸ், இவன் கண்ணில் யாரும் தீபாவளி கொண்டாட்டாங்க. பட்டாசு வெட்டிக்கிட்டோ, பட்டாசு வேலையை காமிச்சிட்டான்டா இவன். சோப்பா சாப்பிட்ட உடனே இவன் வேலையை காமிச்சிட்றான். ஓகே முதல்ல இவனை இங்கே வச்சுட்டு இந்த பேம்பர்ஸ் சுற்றின்னு வரும். லாஸ்ட் எபிசோடில் இந்த பேம்பர்ஸ் வேறு வரட்டாமாமே ட்ருன்னு பறந்து போயிடுச்சு. நல்ல வேலை இந்த டைம் பாருங்க. ஐயோ அப்பா என்னடா நடக்குதுங்க? இப்போ என்ன நடக்குதுங்க? அங்கிள் நம்ம சத்து விளையாடுவோமா? எதா அங்கிளா? அடங்கொய்யாலடா யாரை பார்த்துட்டு அங்கிள்ன்ற? ஐயோ வேறு அடிக்கிறானே பொம்மையை வச்சு. வேறு காப்பாற்றுக்கு அப்பா போட்டான்டா வெளியே. என்னடா அது முளைக்குது? என்னடா டைல்ஸ்க்கு முடி முளைக்குது, வாய் வேறு வளருதே. இவங்ககிட்ட எஸ்கேப் ஆகணுமே. இவன் வேறு ஒரு கொடூரமாக இருக்கான். நான் நினச்சேன் இவன் குட்டி சாத்தானா தான் இருப்பான்ட்டு. சாத்தானே அட பைத்தியக்கார பையில டக்கெல்லாம் வச்சு அடிக்கிறானே, வாத்து பொம்மையை வச்சுட்டு. பின்னாடி வருதா என்ன வந்து பாட்டில் மட்டும் வருது உள்ள போய். என்னடா இவங்க குறுக்கால வந்துட்டு இருக்காங்க, எட்டி பார்க்குறாங்க கபூர்லேருந்து. எப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வேண்டியது தான் என்ன உடச்சிச்சு. அப்பாடா இது என்னடா இது குழந்தைங்க வாயில் வைக்கிறதாச்சே. அவன் பக்கத்தில் முதல்ல எப்படி போகிறது? அவன் வேறு அடிச்சுட்டாங்க இருக்கானே. டேக் சைலண்டாடுறா வண்டா பக்காஸ். என்னடா ஃபுட்பால் மாதிரி பார்த்துட்டான், சூப்பர் போடு. அப்பாடா ஒரு வேலை அமைதியாகிட்டானே. கம்முன்னு தூங்கிட்டு இருக்கான். எப்படியாவது கம்முன்னு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். வீடியோ அலங்கோலம் பண்ணிட்டான். ஃபுட்பால் பேஸ்கெட் பால் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டான் இவன். சைலண்ட்டாக தூக்கின்னு போய் ஒன்று போட்டுருந்தான். இது வரைக்கும் ஏஞ்சிக்கல சொல்லி வாய்மொழி ஏஞ்சிட்டானே. ஐயோ டேய் அங்கிள் வந்து எனக்கு கதை சொல்லுங்க, கதை வந்து சொல்லுங்க. சொல்ல முடியாது போட. என்ன சொன்ன? என்னடா வாய்ஸ் இது? ஒரு வேளையை உள்ளே போயிட்டான். என்னடா பறந்துட்டு இருக்கான் அவன் குழந்த மாதிரியா இருக்கான். என்னடா ரூம் ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படா பறக்கிற? என்ன சத்திய காணும். சரி ஒன்று விடு, இவனை தூக்கி எப்படியே போட்டுற வேண்டியதான். நான் ஆரம்பத்துலேயே நினச்சேன் இவன் ஒரு மார்க்கமாக இருக்கான், முட்டை கண்ணனாக இருந்தான், இப்போ பட்டாசு கண்ணனாக இருக்கான். ஓகே இப்போ ஒரு பொம்மையை தூக்கி போடுவோம். எந்த பொம்மை வரலாம்? அந்த பூனை பொம்மை. இது அவனுக்கு இப்போ தான் பிடிக்கும். ஏன்னா இதுதான் பிடிக்கும் அவனுக்கு. சரி என்னடா 2 வாட்டி அடிச்சு வச்சிட்டான், பிடிக்கிறது போல். ஓகே எடுத்து இதை போடுவோம். இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பொம்மை தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அட கருமமே. சரி இதையும் தூக்கி போடுவோம். இதுவும் பிடிக்கலன்னு வச்சுக்கோ, பாலை ஊற்றி கொண்டு வேண்டியதான். நல்ல வேலை ஓகேன்னு சொல்லிட்டான். சரி இப்போ கதையை உட்காந்து படிப்பான். மாட்டிக்கிட்டோம், வேறு வழி இல்லை, கதை படித்து தான் ஆகணும். The Prince and the Sheep. It was cold throughout the place. The moon shone bright. The weather blew. ஒன்றும் புரியலன்னு தெரியும்.
இந்த இந்த எப்படி சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. பிரின்ஸோட வீட்டுக்கு வெளியில் வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சான். அதனால அந்த விண்டு வந்து அப்படியே பிரின்ஸு மேலே வந்து பான் பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த ஷீப்பு வந்து சரி நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. நான் ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஷீப்பு வந்து ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டுச்சே. என்னடா இது கதையே புரியல. நான் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிச்சு. நான் கவுண்ட் பண்ணுறேன்ட்டு 1 2 3 சொல்லித்தேன். ஐய இன்னும் ஒரு விஷயம், நான் வந்து ட்ரிஃப்ட் டு ஸ்லீப்பா, ட்ரிஃப்ட் ஆச்சுன்னா ஸ்லீப் பண்ணுவாங்க, தூங்குவாங்க. நான் இப்போ சிவப்பு கண்ணை திறந்தானா பிரின்ஸு. அதுக்கப்புறம் அந்த ஷீப்பை பார்த்தோன்னே அந்த ஷீப்பு ஐயா என்ன இது என்னடா நடக்குது டேய் ஐயோ கதை சொன்ன பிடிக்கலையோ கதை சொன்னது பிடிக்கல என்னடா நடக்குதுங்க ஐயோ இதுதான் க்ரௌன் சைல்ட் கேர். நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு 3 நைட் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? அந்த கிளைண்ட் வந்து திரும்பவும் அந்த சைல்டை வந்து 3 நைட்டுக்கு பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் 10 தான், டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே உள்ளே போய்க்கலாம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இப்பயும் பார்த்துக்கோங்க. அந்த சைல்டை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஐயோ திரும்பவும் அந்த பையனை பார்த்துக்க சொல்லிட்டானுங்களே. வேறு வழி இல்லை, பார்த்துக்கலன்னா போட்டு தள்ளிடுவேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதனால தான் இப்போ போய் அவனை வேறு வழி இல்லை. எத்தனாவது 10வது அப்பார்ட்மெண்ட்டா? 10வது அப்பார்ட்மெண்ட்டு இதான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் வந்த இடம் தான். ஐயா வீடு அப்படியே தான் இருக்குது. இந்த பையனோட அம்மா தான் எங்கே போனாங்கன்னு தெரில. அந்த பையனோட அம்மா யார் முதல்ல? வீடே அலங்கோலம் பண்ணி வச்சுருக்கான். அந்த அம்மா வீட்டுக்கே வராது போல் விட்டா. ஒரு வேளை எல்லாம் அப்படி தானே இருக்குது. எல்லாமே அப்படி தான் கேஸ் இருக்குது, வேறு எதுவுமே மாறல. ஆனால் அந்த வீடு மட்டும் அலங்கோலமாக அப்படியே இருக்குது. அந்த பையன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. அந்த பேபியை வேறு காணோம். திடீர்னு மூஞ்சி விட வந்து பயமுறுத்திடுவானே. கதவை திறப்போம். என்ன அப்படியே இருக்குது? என்னடா ஐயா என்ன பொம்மை கை கால் முழிச்சு ஓடுது. இந்த பையன் இங்கே வரான். ஐயோ கதவை சாத்திட்டான். மேலேருந்து வந்து கதவை சாத்திட்டான். இங்கே இருக்குது டேஞ்சர்னு நினைக்கிறேன். எப்படி கதவை சாத்துச்சு? லாக் பண்ணிட்டான். முயலை ஃபாலோ பண்ணி போவோம். அது எங்கே தான் போகுதுன்னு பார்ப்போம். முதல்ல என்னமோ நடக்க போகுது கைஸ். அது ஏதோ நம்ம க்ளூ கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூன்னு நினைக்கிறேன். இது தெரில. லிஃப்ட்டுக்குள்ளே போகுது. லிஃப்ட்டுக்குள்ளே தானே வந்தோம் நம்ம. முயலை இங்கே நிற்கிறான். லிஃப்ட்டு க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. என்ன நடக்குது இங்கே? ஸ்ட்ராபெரி இருக்குது, ஸ்பைடர் இருக்குது. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த அடுத்த ஆக்ட் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து மிரப்பது நான் உங்கள் சஞ்சன் தமாவோ கேமிங். ஸோ அடுத்த பார்ட் வந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஸோ ஓகேங்களா, பாய்.